எதெல்லாம் இஎம்ஐல வாங்கலாம், எதெல்லாம் இஎம்ஐல வாங்க கூடாது? ஏன்னா நீங்க தனிநபர் பொருளாதாரம் பற்றி தொடர்ந்து எழுதுகிறவர். எதெல்லாம் வாங்கி உங்களால பெருக்க முடியுமோ அதுக்கெல்லாம் நீங்க கடன் வாங்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க இஎம்ஐ போறது இன்றைய தேதியில் முட்டாள்தனம். இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கிறது போன் தான். நீங்க மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ போகவே கூடாது. காரு, வீட்டுல வாங்குற நம்ம வாஷிங் மிஷினு, டிஷ் வாஷரு, அப்புறம் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி எதுவுமே நீங்க கடன்ல வாங்கக்கூடாது. ஆனால் இன்று இருக்கும் காலகட்டத்தில் இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை எப்படி சாத்தியம்? இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு தெரிஞ்சுக்கிறது வசதியா இருக்கும் நினைக்கிறேன். கடன்ல இருந்து ஃபுல்லா வெளியே வந்த பிறகு நான் தீர்மானமா கடன் இனிமேல் வாங்கக்கூடாது அப்படின்னு முடிப்பேன். அப்ப அதுக்கு என்ன சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப எனக்கு மாசம் மாசம் சம்பளம்னு ஒன்று வருது. நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். வேலைக்கு மாசம் மாசம் சம்பளம்னு ஒன்று வருது. அப்ப அந்த சம்பளத்துக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் யோசிச்சேன். வேற என்னெல்லாம் எதிர்காலத்துல செலவு வரும் அப்படிங்கிற யோசிச்சு ஒன்னொன்னுக்கும் திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா மொத்த பணமும் என்கிட்ட இருக்கு, மொத்த சம்பளமும் என்னோடது தான். அப்ப நான் சேமிக்க முடியும். கடன் வச்சுட்டு சேமிக்க முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் சேமிக்க ஆரம்பிச்சேன். மனநிலையில ஒரு மாற்றம். கடன் வாங்கி எதையும் சமாளிக்கலாங்கிற மனநிலையில இருந்து கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு ஷிஃப்ட். Download ShareChat.